மீட்பரும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்னொரு விஷயம் என்ன செய்கிறேன், வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம். உன்னத பாட்டு 5:2. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இன்னைக்கு என்ன பேசுவேன்னு நான் சொன்னேன். அன்னைக்கு இல்லை, என்ன பேசுவேன்னு சொன்னேன். உத்தமி. ரைட் ரைட், சரி, உத்தமியை பற்றி பேசுவேன். அப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறது, யாரை பார்த்துருக்குறோம்? நேசரின் சத்தம், கதவை திற, என் புறாவே, என் சகோதரியே, இன்றைக்கு உத்தமியே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நேசர் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், என் உத்தமியே என்று சொல்லுகிறார். உத்தமினா யார்? பரிசுத்தமானவள்னா உலகத்தில் சொல்லும்போது சொல்லுங்களே, விளங்கல. நேர்மையாக இருக்கிறது, வேற அன்பாக இருக்கிறது, என்னது விசுவாசமாக இருக்கிறது. நான் இப்போ கேட்குறேன், என்னன்னா உத்தமி என்றால் யார்? பிழை இல்லாமல். என்ன பிழை இல்லாமல்? எல்லாவற்றிலும் பிழை. நீங்கள் தமிழ் இந்த அகராதியில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், உத்தமி என்று சொன்னால் கட்புள்ளவள் அப்படின்னு போட்டிருக்கோம். டீச்சர் இருக்காங்க இல்லையா, 2 டீச்சருமா இருக்கிறாங்க. எப்படி போட்டிருக்கோம்? இருக்கும். அப்போ உத்தமினா யாரு? கட்புள்ளவள். நேசர் பார்த்து சொல்றாரு, என் உத்தமியே அப்படின்றாரு. நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா உன்னத பாட்டு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே. என்ன சொல்றாரு? என் புறாவோ, என் உத்தமியே. அவ யாரு? அவதான் உத்தமி. என் புறா மட்டும்தான் உத்தமின்றார். அப்படியா இருந்தா நாம் புறாவை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தோம், கடந்த கிழமையில் சொன்னேன், புறா கபடற்றது, புறா பரிசுத்தமானது. புறாவுக்கு ஆத்துமபாரத்தை நாம் அதில் பார்த்தோம். புறா எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நேசரை சார்ந்திருக்கிறது, கண்மலையின் வெடிப்பிலே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்படியா இருந்தா பரிசுத்தமானது, பிழையற்றது, அதுதான் உத்தமி, அவள்தான் என்னுடைய புறா என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த உத்தமி யார் என்று சொல்லி வேதத்திலே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்வோம். எஸ்தருடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எல்லாரும் ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தாள் வாஸ்தி, ராஜாவாகிய அகஸ்வேருக்கு முன்பதாக வரக்கூடாது. கொஞ்சம் பாருங்க, அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவராலே ராஜ கட்டளை பிறந்தது, அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். பாருங்க, உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு இந்த ராஜமேன்மை கிடைக்க கடவுது என்று போட்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஏன் அப்படின்னா வஸ்தி இந்த உத்தமி என்கிற ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு விட்டால், இப்பொழுது ராஜாக்கள், அந்த பிரதானிகள் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, அகஸ்வேரு ராஜாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல ராஜஸ்திரியை பார்த்து நாம் தேர்ந்தெடுக்கணும். ராஜஸ்திரியை தள்ளிட்டு இன்னொரு ராஜஸ்திரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி, வஸ்தியினிடத்திலே காணப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, வஸ்தி நேசருடைய வார்த்தையை மதிக்கல. கீழே சொல்லுவேன், நேசருடைய வார்த்தையை மதிக்கல. 2வது என்னன்னு சொன்னா, நேசருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. நேசரை மதிக்கல,
நேசருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதே வேளையில் என்ன செய்தான்னு சொன்னா, தன்னை தானே பெரிதுபடுத்தி கொண்டாள். அவளை யாரும் பெரிதுபடுத்தல, அவளே தன்னைத்தானே உயர்த்தி கொண்டால். அடுத்தது எப்படி சொன்னா, தனக்கு கிடைத்த இந்த மேன்மை எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதை அவள் மறந்து போனாள். எனவே அவள் ராஜ மேன்மையை இழந்து போனாள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நேசர பார்க்கிலும் மற்ற எதுக்குமே வாஞ்சியா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த அன்பு குறைந்து போய்விடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நேசரிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு எந்த வேறு விதமான எந்தாவது ஒரு அன்பு வந்து குறுக்கிட்டு அந்த அன்பிலே நாம் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இந்த ராஜ மேன்மையை ஒரு நாள் இழந்து போவோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நேசரை மற்ற நேசரோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்றைக்கு குடும்பங்களிலும் கூட கணவன் மனைவி சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் கணவனை மதித்துத்தான் ஆக வேண்டும். இது வேத சட்ட திட்டங்களுக்கு அமைய எழுதப்பட்ட ஒன்று. உரிமைக்காக போராடுகிறோம். பைலட்டா இருக்கிறாங்க, பிரதமரா இருக்கிறாங்க, ஜனாதிபதியா இருக்கிறாங்க, பெரிய பாலிஸ் ஆபீசரா இருக்கிறாங்க, எங்கெல்லாமோ இருக்கலாம். ஆனா குடும்பத்தில் தலைவனுக்கு கீழ்தான் இருக்க வேண்டும். இதுதான் நியதி. இந்த நியதிக்கு மேல வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, 1 பேதுருடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் நடக்கை அவர்கள் பார்த்து, எந்த நடக்கை? காட்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. எப்படி? ரட்சிக்கப்படாத கணவனா இருக்கலாம், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்க வேண்டிய முறையிலே நடப்பாய் என்று சொன்னால் அது கற்புள்ள ஒரு செய்கை. ராஜஸ்திரீயாகிய வஸ்தி அதை மறந்து போனால், எனவேதான் உத்தமியாகிய வேறொருவரை தெரிந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்படுகிறதற்கு ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன் அவளுடைய நடக்கே பார்க்கிறான், அந்த கற்புள்ள நடக்கே பார்க்கிறான், கணவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறான், அவருடைய நல்லொழுக்கத்தை பார்க்கிறான். இவைகளை பார்த்தபோது இயேசு கிறிஸ்துவை சொல்லாமலே அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த ராஜஸ்திரி என்ன செய்தால்? தனக்கு கிடைத்த அந்த மேன்மையை இழந்து போனதற்கு அவள் தன்னை மறந்து போனவளாய் இருக்கிறாள். நீங்க நினைக்கிறீங்களா அகசுவர் ராஜா சீதனை வாங்கிட்டு தான் கல்யாணம் முடிச்சிருப்பாருன்னு? யாருக்கு தெரியும்? இவங்க அப்பாவையும் குடும்பத்தையும் சேர்த்து வித்தாலுமே விற்று யாருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவனை பற்றி நீங்கள் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 127 நாடுகளுக்கு அதிபதி. அவன் பிரதானிகளுக்கு என்ன செய்தான் என்று சொன்னால், ஹோட்டல் போட்டு சாப்பாடு போட்டு பைபிள் கேம்ப் மாதிரி நடத்துகிறான், பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்துகிறான். அதுக்கு அவன் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கான்னு வேதத்தில் பார்த்தா இந்த வஸ்திக்கு அது பக்கத்தில் போய் கூட நிற்க முடியாது. எனவே வஸ்தி சீதனை வாங்கியிருக்க மாட்டா, கொடுத்துருக்க மாட்டா. அகஸ்வேர் ராஜாவும் வாங்கியிருக்க மாட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா ராஜா எப்படி தெரிந்து கொள்ளுகிறான் என்று சொன்னால், நீங்க வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தையும் 16, 17 வசனத்தையும் பார்க்கும் பொழுது ஸ்திரீகள் காவல் பண்ணப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. நின்றதுக்கு பிறகு அவர்களை சுத்திகரிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். அலங்கரிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களை ராஜாவினிடத்தில் அனுப்பும்போது அந்த நைட் ராஜாவோட இருந்துட்டு வந்ததுக்கு பிறகு அவர்கள் 2ஆம் மாடத்தில் கொண்டு போய் விடப்படுவார்களாம். ஆனால் எந்த ஒருத்தர் மேல ராஜா அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தாலே ஒழிய மறுபடி ராஜாவினிடத்திலே போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தேர்வுக்குள்ளே வந்தவள் தான் இந்த வஸ்தி. ஏனென்றால் வஸ்தி அழகுடையவளாய் இருந்தால் ராஜா மயங்கினான், கொண்டு வந்தான். இப்பொழுதோ அவள் தன்னை மறந்து போனாள். இப்போது என்ன செஞ்சிட்டா?
தன்னை மறந்துட்டா. மறந்ததுக்கு பிறகு நீங்க வாசித்து பாருங்க, 16 17 வசனத்தை வாசிங்க. அதேதான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து, ராஜ கிரீடத்தை கொண்டு போய் எஸ்தருடைய தலையில வைத்து சொல்லுகிறான், நீதாம்மா ராஜாத்தி அப்படின்னு. ஏன்னா ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது, அந்த அழகு வெளிப்படுத்தினது, அவளுடைய தாழ்மை வெளிப்படுத்தினது, அவளுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தினது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த வஸ்தியின் இடத்துல நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான், எல்லா பிரதானிமாரையும் கூப்பிடுறான். எல்லா பிரதானிமாரும் வந்து அதுல பங்கெடுக்கணும்னு நினைக்கும் போது ராஜாவுக்கு ஒரு ஆசை. எப்படின்னு தெரியுமா? என் மனைவியை கொண்டு போய் எல்லாருக்கும் காட்டணும், என் மனைவியுடைய அழகு என்ன செய்யணும், எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக வஸ்திக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். எங்க எல்லா பிரதானிமாரும் வந்திருக்கிறாங்க, நீங்க வந்து என்ன செய்யணும், ஒரு ஹலோ சொல்லிட்டு போகணும். நீங்க ஹலோ சொல்லிட்டு சிரிச்சாலே போதும், பிரதானிமாருக்கு யாரு ராஜா சரியான ஆளை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு தெரியும். அப்படித்தானே? ஆனா இவ என்ன தெரியுமா செஞ்சா, பேய்மவ, நான் வரமாட்டேன், போய் சொல்லுங்க. என்னது? நான் வரமாட்டேன். நம்மளும் பாட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். இவன் நினைக்கல இந்த பாட்டி போடுறதுக்கு எங்க இருந்துச்சு வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நினைக்காம நான் வரமாட்டேன்னு போய் சொல்லுங்கன்னு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் அநேகம் இல்லை. இன்னைக்கு செய்திக்கு குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் முதலாவது கீழ்ப்படிதல் வேண்டும். புருஷனுக்கு கீழ்ப்படியணும், வானா வரணும். இன்னைக்கு பாருங்க, புருஷன் வீட்டில் ஏதாவது ஒரு சந்தோஷமா இருக்கு, வா போனா நான் வரமாட்டேன். எங்க? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் நீ சொல்ல. அவன் டிப்டப்பா உடுத்திட்டு போகும்போது அங்க கூகத்திலிருந்து பாயிறதுக்கு ரெடியானது ஒன்று அங்க இருக்கும், அது சொல்லு எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி இவர் கிறிஸ்து மாதிரி உடனே சொல்லுவார், நான் வாழ்க்கை தர்றேன்னு. அதுக்கு பிறகு உட்கார்ந்து நீ அழுது என்ன பிரயோஜனம் இருக்கு? நடக்கிறது. ஏன்னா எனக்கிட்ட ஒரு சகோதரி ஒரு முறை சொல்றாங்க, இவருக்கும் அந்த பழைய லவ்வருக்கு இப்போ தொடர்பு வந்துருச்சு, இவர் அடிக்கடி, ஆனால் அவர் நல்ல மனுஷன் எனக்கு தெரியும், தொடர்பு வந்துருச்சு, அடிக்கடி போறாரு அப்படின்னு. ரெண்டு பேர்கிட்ட கழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டா, ஒரு வேலை வெட்டி கிடையாது, ஆனால் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன்னா அவன் தனியாக ஜென்டில்மேன் பண்ணி போவான். அங்கே ஏதாவது ஆயத்தமாக தானே இருக்கும். யார் தவறு? சிரிக்கிறோம், கொஞ்சம் சிந்திங்க, யார் தவறு? ஏன்னா புருஷன் எங்கே போனாலும் பொஞ்சாதி வாழ் மாறி பின்னால போகணும், அதுதான் ஒழுங்கு. ஆபிரகாம் கூப்பிட்ட போது சாராள் இல்லை நான் வரமாட்டேன்னா போச்சு. ஆனால் லோத்து மனைவி என்ன தெரியுமா சொன்னா, நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலாக திரும்பி நின்றா, போச்சு. அப்படிதானே? லோத்து ஏறி போய்கிட்டு இருக்கான், பின்னால பேசாம போவேன், ஆடு மாதிரி தலை குனிஞ்சிட்டு பேசாம போறதை விட்டுட்டு திரும்பி நின்றா பாருங்க, போச்சு. ஏன்னா நேசரை விட்டுட்டு வேற அன்பு, எங்க கீழே இருக்கிற பொருள்கள் மேல அன்பு. இன்றைக்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீ உன் புருஷனை மதிக்காம நடக்கும் போது வஸ்தியே, அந்த பிரதானிகளும் மதிக்க மாட்டார்கள். ராஜாவை மதிக்கிறது மட்டுமல்லாமல் உன்னையும் சேர்த்து மதிக்க மாட்டார்கள். இவளை மதிக்கல தானே, இவன் ராஜாவை மதிக்க மறந்துட்டா. இவன் நினைக்கல, நான் ராஜாவை மதிச்சா தானே மற்றவங்களும் மதிப்பாங்க, நான் ராஜாவை கனப்படுத்தினா தானே மற்றவங்க கனப்படுத்துவாங்க. அதை மறந்ததுனால என்ன நடந்தது, உள்ளவெல்லாம் இவளை மதிக்கல. அப்படிதானே? விளங்குதா எல்லாருக்கும்? யார? வஸ்தியை மதிக்கல. வஸ்தி பேசாம போயிருந்திருந்தா எல்லாரும் மகிமைப்படுத்தியிருப்பாங்க, மேன்மைப்படுத்தியிருப்பாங்க. ஆனா வஸ்தி என்ன செய்தால் என்று சொன்னால், ராஜாவை கனப்படுத்த தவறிவிட்டாள். எனவே இன்னைக்கு நல்ல ஒரு பாடம், பொஞ்சாதிமார் புருஷர்மார கனப்படுத்தி பழகுங்க. என்ன செய்யுங்க? கனப்படுத்துங்க. நீங்க கனப்படுத்தும் போது உங்களுக்குன்னு வேற கனம் வித்தியாசமா வந்துகிட்டே இருக்கும்.
அங்கே கூட்டு போன ராஜா என்ன செஞ்சிருப்பாரு, எல்லாரும் காட்டின சந்தோஷத்தில் ஏதாவது பெரிய பரிசு கூட கொடுத்துருப்பாரு. இல்லாட்டி அவன் கேட்ட மாதிரி, ராஜஸ்திரியே உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்தில் பாதி தரவா, பாதிக்கு மேலே கொடுக்க மாட்டான், பாதி தரவா அப்படின்னு கேட்பான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கனப்படுத்துகிற யார் இப்படி கனப்படுத்துவா அப்படின்னா வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. நீதிமொழிகளுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம். நீங்கள் நினைக்காங்க எங்கே பாஷ உத்தமின் வந்தார், எங்கே இடையில போயிட்டார், வருவார். அங்கே 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. என்னதான் நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரீ என்ன செய்வாளா, மானத்தை காப்பா, குடும்ப மானத்தை காப்பா. நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரீ என்ன செய்வா, யார் மானத்தை, சொந்த குடும்பத்தின் மானத்தை என்ன செய்வா, காப்பா. அடே நம்ம புருஷனை மதிச்சா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம மதிக்கும். புருஷனை ஊரில் மதிச்சா ஊரில் உள்ளவங்க என்ன மதிப்பாங்க, யாருக்கு, நல்ல ஒழுக்கம். இந்த நல்ல ஒழுக்கம் எங்கே படிச்சிருக்கணும், எங்கே படிச்சிருக்கணும், எந்த குடும்பத்தில், அப்பா அம்மா படித்து கொடுத்துருக்கணும். அப்போ படித்து கொடுக்காதது அந்த கேஸாக இருக்கும், நல்லொழுக்கம் இல்லாதது. அப்போ நல்ல ஒழுக்கத்தில் என்னது இருக்கிறது, குடும்ப மானத்தை பாதுகாக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது குடும்ப மானத்தை பாதுகாக்காதது எப்படி இருக்குன்னு கூட ஞானி சொல்கிறேன். வாசிங்க நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மதியற்ற ஸ்திரீ வாயாடியும், அது ஒன்றுமே தெரியாது, ஆனால் என்ன செய்யும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசும். எனக்கு எல்லாமே தெரியும், ஒன்றுமே தெரியாது இல்லை, எல்லாமே தெரியும். அது யாரா, மதியற்ற ஸ்திரீ, புத்தி இல்லாதவ. அது எங்க, மூக்குத்திக்கு சமம். எந்த மூக்குத்தின்னு உங்களுக்கு தெரியும், வேதம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது சேத்த போடணும் போ கரகரகரணும், அதுக்கு தெரியாது அது மூக்கில் இருக்குது என்ன மேன்மனு. அப்ப மதியற்ற ஸ்திரீ என்ன செய்கிறாள், வாயாடியும் நிர்மூலம் உள்ளவளமா இருக்கிறாள். ஏன்னா அவளுக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சது மாதிரி இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் நல்லொழுக்கம் உள்ள ஒரு ஸ்திரீயை பார்த்து நேசர் சொல்வார். எப்படி தெரியுமா, நீங்கள் வாசித்து பாருங்க 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீதிமொழிகளில், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார், லட்சே உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எப்படி இருக்காளாம், புருஷனுக்கு கிரீடம். யாரு, ஒழுக்கமுள்ள குணசாலியான. குணம் நல்ல குணமாக இருந்தால் தானே போகும், நல்ல குணம் இருந்தால் தானே எசைஞ்சு நடக்கும் இல்லையா. அது எப்படி இருக்குமா, புருஷனுக்கு. மற்றதெல்லாம் எப்படி இருக்கும், எலும்புருக்கியாக இருக்கும். அப்புறமேல பவுல் மாதிரி அவன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீ அப்படித்தான் ஜெபிக்கிற. பார்த்தீங்களா, அனுபவம் பேசுகிறது. இல்லையா, என்னை விட்டு நீங்க. ஆண்டவர் அப்போ சொல்லுவார் என்ன தெரியுமா, அப்படி நீங்க ஜெபிச்சால ஆண்டவர் என் கிருபை போதும், அந்த முள்ளு உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு. அந்த முள்ளு இருக்கட்டும், அது இப்போதைக்கு போகாது அப்படின்னு. ஆனா நம்ம இதுல கற்றுக்கொள்ளக்கூடிய என்ன தெரியுமா, ஒவ்வொரு குடும்பமும் கற்றுக்கொள்ள வேண்டும். சபையும் கிறிஸ்துவையும் வைத்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று எபேசியரில் அழகு எழுதுறாரு. நம்ம ஒவ்வொரு குடும்பமும் கீழ்ப்படிதலும் அன்பும் ஐக்கியமும் எங்கே இருக்குதோ அந்த குடும்பம் தான் பல்கலைக்கழகத்தை போல இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஸ்திரீ என்ன செய்வாள்னு சொன்னால், குணசாலியான ஸ்திரீன்னு நாம் பார்க்கிறோம். இந்த குணசாலியான ஸ்திரீயை நேசர் புகழ ஆரம்பிப்பார். வாசித்து பாருங்க 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது பார்க்கிறோம், அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயும் அவர்கள் எல்லாரிலும் மேல்பட்டவளாய் இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யறா, யார் புகழ்றா, புருஷன் புகழ்றா. ஐயோ ஏன் டார்லிங் மாதிரி உலகத்திலே கிடைக்குமா அப்படின்னு என்ன செய்யறான், புகழ்றான். புகழ்வானா இல்லையா. சில நாள் சாப்பிட்டு கூட நன்றி சொன்னது கிடையாது. எப்போ ஏசுறதை தவிர என்ன செஞ்சதில்லை. ஒரு நாளும் நான் நல்ல சாப்பிட்டா ஒரு நேரமாக சொல்லுவேன், இன்றைக்கி நல்லா இருக்குது, இந்த கறி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லத்தானே வேணும். அது பழக்கமே இல்லை சிலருக்கு. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா கூட நன்றின்னு சொல்லிட்டு வரோம். சிலர் அதுவும் சொல்லாத மாதிரி தான் வீட்டில் சாப்பிட்டாலும் கொஞ்சம் மாறணும். அப்போ என்னது,
குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லி புருஷன் புகழ்றான். புருஷனுடைய புகழ்ச்சி வரும் பொழுது என்ன நடக்கிறது? வஸ்திக்கு பாருங்க, அங்க உன்னத பாட்டின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. சோகம் போயிட்டாங்க. என் புறாவே, என் உத்தமியே, தன் தாய்க்கு மேன்மை வருது பாருங்க. புகழுகிற என்னது? குமாரத்திகளும் ராஜஸ்திரிகளும் அவளை புகழுகிறதும் போற்றுகிறதும். என்ன அருமையானவ, என்ன அருமையானவ, என்ன அருமையானவ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இதை மறந்தவள் தான் இந்த வஸ்தி. அந்த நல்லொழுக்கம் இல்லாதபடிக்கு மதியீனமான காரியத்தை தன் வாழ்க்கையிலே செய்தபடியினாலே அவள் அந்த ராஜ மேன்மையை இழந்து போனாள். எனவேதான் பிரதானிகள் சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால், நாம் ராஜாவுக்கு ஒரு உத்தமியை நாம் என்ன செய்யணும்? தேடணும். இதைத்தான் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், முதலாவது நீங்க வாசித்து பாருங்க. எப்படின்னு சொன்ன முதலாவது நாம் சில காரியத்தை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. போதும், நான் வந்தேன், என்ன நீங்க என்ன செய்யல? யார் ஏற்றுக்கொள்ளவில்லை? இஸ்ரவேல் வீட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கானானிய ஸ்திரீயின் இடத்திலே இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் எப்படின்னு சொன்னா, நான் யாரிடத்திலே வந்தேன்? இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே வந்தேனே அல்லாமல் என்று சொல்லுகிறார். நான் அங்கத்தான் வந்தேன். ஆனா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வஸ்தியை போல புறக்கணித்து விட்டார்கள். அதனால நடந்தது என்ன என்று சொன்னால், நீங்க வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 22, 21 வாசிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒளிவன் மூலமாகிய அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் இருபத்தொன்னு 22 தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவினாலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் மனவாட்டியை சேர்க்கிறதற்காக. ஆனா வஸ்தியை போல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை கொலை செய்தார்கள். நாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, காட்டு ஒலிவ மரமாகிய நீ சுபாவ கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, அவைகள் இருந்த இடத்துல நீ என்ன செய்திருக்கிறாய்? ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் நீ மரம் அல்ல, வேர் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நீ வேருக்கும் சாரத்துக்கும் பங்குள்ளவனாக இருக்கிறாய். அன்றைக்கு அவர்களை புறக்கணித்தது போல இன்றைக்கு நீ பெருமை பாராட்டாதே. தேவனுடைய கிருபையையும் ரட்சிப்பையும் உணர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் இல்லாவிட்டால் நீயும் தூக்கி எறியப்படுவாய் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எனவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ரட்சிப்பை குறித்து இலவசமாய் கிடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த ரட்சிப்பை குறித்து மிகவும் பயத்தோடும் பக்தியோடும் கூட எப்பொழுதும் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வஸ்தி தூக்கி எறியப்பட்டால் அந்த இடத்திலே ஒரு எஸ்தர் வந்து சேர்ந்தால். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை புறக்கணித்த போது தூக்கி எறியப்பட்டார்கள். அவர்கள் இருந்த இடத்திலே புறஜாதியாராகிய நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதை இன்னும் அழகாக நான் சொல்லுவேன் என்று சொன்னால், ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண்ணை பார்க்கும்படியாக
தன் வீட்டிலே இருக்கிற மூத்த வேலைக்காரனாகிய எலியாசாரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த எலியாசார் என்ன செய்கிறான்? என் எஜமானனுக்கு ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ வேண்டும். எஜமானனுக்கு எங்க இருந்தும் பொருள் பணம் ஒன்றும் தேவையில்லை. என்ன வேணும்னா ஒரு குணசாலியான ஸ்திரீ. அந்த குணசாலியான ஸ்திரீயை தேடிக்கொண்டே போகிறார். இன்றைக்கு ஆபிரகாமை பிதாவுக்கும் ஈசாக்கை குமாரனுக்கும் எலியாசாரை பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னார். மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டியை தேடிக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். அங்கே எப்படி போட்டிருக்கு? நான் உங்களை தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு உங்களை கற்புள்ள ஒரு கன்னியாக ஒப்பு கொடுக்கிறதற்காக நான் வைராக்கியத்தோடு கூட செயல்படுகிறேன். ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 10 கன்னிகைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கன்னிகள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் கற்புள்ள கன்னி ஒரே கன்னிதான். அதுதான் புதிய ஏற்பாட்டு கால திருச்சபை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவர்கள் எப்படி என்று சொன்னால், நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு தினம் அவங்க எல்லாம் திருமண வீட்டுக்குள்ளே போகிறாங்க, கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதில் 5 பேர் போகிறாங்க, 5 பேர் இல்லை. எப்படின்னா, வருகைக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு பிறகு, ரகசிய வருகைக்கு பிறகு சத்தியங்களை கேட்டும் 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 நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். அந்த கைவிடப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, அபிஷேகம் இருக்கும் அவர்களிடத்திலே, வேத சத்தியம் இருக்கும் அவர்களிடத்திலே. என்ன இருந்தது? எண்ணெயும் இருந்தது, விளக்கும் தீவெட்டியும் இருந்தது. தீவெட்டி கர்த்தருடைய வார்த்தை, எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். 2 அவர்கள் கையில தான் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சிலருடைய என்னது, எண்ணெய் தீர்ந்து போயிடும். ஆனால் தீவெட்டி எரிய முடியாதபடிக்கு, வசனம் கிரியை செய்ய முடியாதபடிக்கும், அதே வேளை என்ன சொன்னா, எண்ணெய் தீர்ந்து போற ஒரு அனுபவம், அபிஷேகம் இல்லாதபடிக்கு ஒரு சிலர் போவாங்க. அது ஒரு இருளான நேரம், உபத்திரவத்தின் நேரம், பாடுகள், பிரச்சனைகள், அந்தி கிறிஸ்துனுடைய தொல்லை தாங்க முடியாத நேரத்தில் ஒளிஞ்சு ஓடினாலும் இனிமே ஓட முடியாது என்று சொல்லுகிற நேரம். அதே வேளை கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டி செய்யப்படுகிற கொடுமைகள், அல்லது போனால் அங்கே கொடுக்கப்படுகிற தண்டனைகளை ஏற்று நடக்க முடியாதபடிக்கு கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு கூட்டமாக மாறுவார்கள். ஆனால் 5 பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களுடைய அபிஷேகத்தை பாதுகாத்து கொண்டு, அதே வேளை வசனத்தையும் பாதுகாத்து கொண்டு அவர்கள் திருமண வீட்டுக்குள்ளே போகிறார்கள். இவர்கள் எல்லாம் யாருன்னா கன்னிகைகள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற 2வது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் கற்புள்ள ஒரு கன்னிகை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஆவியானவர் யாரை தேடுகிறார் என்று சொன்னால், கன்னிகைகளை தேடவில்லை, கற்புள்ள ஒரு கன்னியை, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, தன்னை அசுத்தப்படுத்த. இந்த 5 பேர் என்ன செஞ்சாங்க? தீட்டுப்பட்டு போனவங்க, கைவிடப்பட்டாங்க. ஆனால் நானும் நீங்களும் தீட்டுப்படாதபடிக்கு புருஷனுக்கு எதிர்கொண்டு போகத்தக்கதாய் கர்த்தர் மாலையில் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியா இருந்தால் தீட்டுப்படுகிறது எங்கே, எப்படி என்று சொல்லி நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். யார் தீட்டுப்பட்டவங்க, யார் கற்புள்ளவங்கன்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால், திருப்பி வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். யார் இவங்க? யாரால? ஸ்திரீகளால் தங்களை, இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படி தெரியுமா சொல்லுது? ஸ்திரீகளால் நாங்கள் கரைப்படுத்தப்படவில்லை, நாங்கள் ஒருவர் தான் பரலோகத்துக்கு போகிறவங்க. 1,44,000 பேர். நல்லது, நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, நான் எதையுமே இல்லைன்னு சொல்கிறாள். ஆனால் ஏன் வேத தியானம் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ இதெல்லாம் யார்? ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவங்க யார்?
நார்மலாக பேசுவோம். யார்? ஐயோ, திருமணம் செய்யாதவங்க. திருமணம் செஞ்சவங்களும் அவ்வளோதான். ரைட்டு, பரவாயில்ல. அப்போ நம்ம ஒருத்தருக்கும் பரலோகத்தில் பாக்கியமே கிடையாது. திருப்பியே நமக்கு ஆராதனை. கற்புள்ளவர்கள், தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொண்டவர்கள் இவர்களே. யாரு? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாங்க. அப்படின்னா யாரு? ஆண்கள். இப்போ இந்த நான் சபையை பார்த்து கேட்குறேன், அப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தில் இடமா? ஆண்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தில் இடமா? என்ன பொறுத்தவரை நான் கேட்குறேன். நான் இப்போ வார வெள்ளி சனியும் போவேன் அங்கே தான் நான். ஆனால் கேட்குறேன், என்னது ஏன் கேள்வி அப்படிதான், என்னது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் நாங்கள் தான் ஒரு கூட்டம் என்று சொன்னால், நான் கேட்குற ஒரு கேள்வி என்று சொன்னால், அந்த சபையில் ஊழியம் செய்கிற ஸ்திரீ எங்கே போவா? நரகத்துக்கா போவா? அப்ப இந்த ஸ்திரீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், வாசிக்கலாம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். 5ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் ரகசியம், பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் தாயின் நாமம் அவள் நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த ஸ்திரீ அருவருப்புகளுக்கு தாய். இதெல்லாம் வருகைக்கு பிறகு நடக்கிற ஒரு காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு நடக்கிற ஒரு காரியம். அன்றைக்கு அவர்கள் தீட்டுப்படத்தக்கதாக பிசாசு பல காரியங்களை செய்வான். பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தின் மேலும் அதே வேளை என்ன சொல்ற, இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளின் இரத்தத்திலையும் வெறி கொண்டவளாக அந்த பிசாசு காணப்படும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியா இருந்தா எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த ஸ்திரீயினால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், அவளுடைய மாயமான காரியங்களினாலே கரைப்படுத்தாதவர்கள். அன்னைக்கு ஒரு வீடியோ எனக்கு ஒரு படம் வந்துச்சு. கிளி படம் போட்டு அந்த கிளி என்ன செய்யும்? வாக்குத்தத்தம் எடுத்து கொடுக்கும். அந்த வாக்கு அது இப்போ இருக்கு என்கிட்ட, ஒன்றும் பொய் சொல்லல, வச்சிருக்கேன். பழக்கப்பட்ட கிளி வார்த்தை எடுத்து கொடுக்கும். அந்த வார்த்தையை வைத்து நாங்கள் பிரசங்கம் பண்ணி என்ன செய்வோம்? சபையை கட்டுவோம். அதுக்கு பின்னால போறது ஒரு கூட்டம். சத்தியத்துக்கு பின்னால் நடங்க. சத்தியத்துக்கு பின்னால் நடங்க. சத்தியத்தில் வேர் கொண்டிருங்க. பெருங்காற்று, பெருமழை, வெள்ளம் எது வந்தாலும் அசைக்கப்படாமல் இருப்பீர்கள். எல்லாம் சத்தியன்றது இல்லை, உங்க கையில் இருக்கிறத தியானிங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு முறை வாசியுங்களே. பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாய் இருக்கிறார்கள் என்றார். என்ன? பூமியிலே அருவருப்புகளை நடப்பிக்கிறது. நீங்க நினைக்கலாம் இந்த காரியம் எல்லாம் 2ஆம் வருகைக்கு பிறகுதானே இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவினுடைய காரியங்கள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் 2ஆம் வருகைக்கு பிறகுதானே இருக்கிறது என்று சொன்னால், வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார், அந்த ஆவி இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கலாம். 1 யோவானுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு முறை வாசியுங்கள். கொஞ்சம் வேகமா வாசிங்க எடுத்தவங்க. அது என்ன செய்யும்? அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி என்ன செய்கிறதுன்னு சொன்னால், பரிசுத்தவான்களை தீட்டுப்படத்தக்கதாக, தங்களை கரைப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு விலக்கி கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இராதபடிக்கு இன்றைக்கு லௌகீகம் அல்லது போனால் பிழையான காரியங்கள் இவைகளினாலே தங்களை ஒரு பக்கம் இழுத்து 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 என்ன செய்கிறதுன்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய அன்புக்கு விரோதமாக செயல்படவும் அல்லது போனால் அந்த மனவாட்டி என்கிற தன்மை இழந்து போகத்தக்கதாகவும் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இன்றைக்கு உலகத்திலே கிரியை செய்து கொண்டு பரிசுத்தவான்களையே கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்வேன்.
தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் இன்னைக்கு கரைபட்டு போறதுக்கு காரணம் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா எப்படியெல்லாம் கரைப்படுத்துகிறது என்று சொன்னால் நாம் அநேக காரியங்களை அறிந்திருந்தாலும் ஒரு சில காரியங்களை இந்த மாலையில் உங்கள் மத்தியில் வைத்து நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 59ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு முறை வாசியுங்கள். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவுகள் நியாய கேட்ட என்ன செய்கிறது? வசனிக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இங்கே அக்கிரமத்தினாலே கரைப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அக்கிரமத்தினாலே இரத்தம் சிந்தி உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினால் என்ன செய்கிறது என்று சொன்னால் கரைப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு மாலைவேளை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரம் நாம் இந்த வசனத்தை வைத்து தியானிக்கணும். ஆண்டவரே, எப்படியெல்லாம் கரைப்படுதுன்னா, இரத்தம் சிந்தி விரல்கள் இரத்தத்தின் மூலமாக கரைப்பட்டு இருக்கிறதே. என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குமே ஆனால் என்னை இந்த நாளிலே ஆண்டவரே என்னை மாற்றுங்கள். உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கள் ஆண்டவரே. நான் மனவாட்டியாக உங்களுக்கு முன்பதாக நீங்கள் வெளிப்படும் பொழுது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நான் நிலைநிற்கத்தக்கதாக, அந்த முடிவு வரை நிலைநிற்கிற அந்த ரட்சிக்கப்பட்டவனை போல என் வாழ்க்கை அமையத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் கர்த்தர் உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப இரத்தத்தினாலே கரைப்படுகிறது. எப்படி கரைப்படுகிறது என்று சொன்னால் வாசிக்கலாம். 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் யோவாப் முகாந்திரம் இல்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு. 5ஆம் வசனத்தையும் வாசிங்கய்யா. இல்லையா? எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே என்று சொல்லுகிறான். இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது ராஜாவுடைய படைத்தளபதி தான் யார் அப்படின்னு சொன்னா, யாரு? யோவாப். படைத்தளபதி யோவாப். இந்த யோவாப் என்ன செய்தான் என்று சொன்னால், அப்பனையரை கொலை செய்தான். அப்பனையரை கொலை செய்தான். ஏன் கொலை செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரனை அப்பனையர் கொலை செய்து விட்டானே என்று சொல்லி எப்படியாகிலும் பழி வாங்குவேன், நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அதன் நிமித்தமாக என்ன செய்தான் என்று சொன்னால், எப்படியாவது பழி வாங்கணும், அதற்கு சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருந்தான். அந்த விஷயம் தெரியாதவங்களுக்காக நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அசகேல் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சவுலுடைய படைத்தளபதியாகி அப்பனையரை விரட்டிட்டு போறான். மான மாதிரி ஓடுவான். அப்பனையர் அவனை திரும்பி பார்த்து சொல்றான், நீ யோவாப்புடைய சகோதரன் அல்லவா, நீ என்ன விரட்டிட்டு வராத, நான் உன்னை கொலை செய்ய வேண்டி வரும். நீ யாராவது ஒரு வாலிபன் மேலே போய் மோது, ஏனென்றால் நாளைக்கு உன் சகோதரன் நான் பகைக்க வேண்டுமே என்று சொல்லி அவன் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேன்னு சொல்லி பின்னால போகும்போது அப்பனையர் அவனை கொலை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை யார் கேட்டார் என்று சொன்னால், யோவாப் கேட்டு தன் மனதிலே வைத்து கொண்டான். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். ஒரு சம்பவம் நடந்த உடனே அதை உள்ளத்திலேயே வைத்து எப்பெல்லாம் எந்தெந்த நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் பழி வாங்கலாம் என்று சொன்னால் நீயும் உன்னை கரைப்படுத்தி கொண்டாய் என்று இந்த மாலை வேளையிலே தெளிவாக நான் உன்னோடு கூட சொல்லுகிறேன்.
வேத வசனமும் எல்லாருக்கும் சமமானதுதான், இவைகள் தான் ஒரு நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். வேற எதுவும் நம்ம நியாயம் தீர்க்க போறதில்லை. நான் சொன்ன இந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொன்னார். அந்த வசனத்துக்கு பயந்து நடுங்கி இந்த வசனம் ஒரு நாளிலே பேசுமே, ஆண்டவரே என்னை சரி செய்கிறேன் என்று சொல்லி சரி செய்வாய் என்று சொன்னார். இந்த நாள் உனக்கு ஒரு விசேஷித்த நாளாக அமையும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்ப என்ன நடக்குது? யோவாப், சவுல் மரித்து போனான், யோவாப் இருக்கிறான். அப்பனேனும் ஒரு படை தளபதி தான், ஆனால் தாவீது ராஜா கிட்ட போறான். தாவீது ராஜா கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறான். இனிமே நமக்குள்ள என்ன வேணாம், இந்த பிரச்சனை ஒன்றும் வேணாம், இனிமே நாம சமாதானமாக இருப்போம் என்று சொல்லி தாவீதோடு கூட ஒரு நல்ல உடன்படிக்கை பண்ணிட்டு போகும்போது அப்பனேர் பின்னால போறான். பின்னால போய் ஒளிமுக வாசல் கிட்ட போடறன இந்த யோவாப் என்ன செய்தான் என்று சொன்னார், அப்பனேர் ஒரே குத்தா குத்தி அவனை சாய்த்து போட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, உன் நிமித்தமாக ஆண்டவரோடு கூட ஒருவர் வைத்துக் கொள்ள வேண்டிய உறவு எப்பயோ ஒரு நாள் கெட்டு போகுமே, ஆனால் அதற்கு தடையாக நீ இருப்பாய். ஆனால் நீயும் ரத்தம் சிந்துகிறாய், நானும் ரத்தம் சிந்துகிறேன் என்று சொல்வேன். ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு யாதொருவன் தடையாய் இருப்பான், ஆனால் அவன் ரத்தம் சிந்துகிறவனாயிருப்பான். இயேசு கிறிஸ்து அதனால சொன்னார், என்ன தெரியுமா, மனுஷருக்கு இடையிறது வர்றது உண்மைதானப்பா, ஆனால் எந்த மனிதனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு மாலை வேளையில என் கிரியைகள் நிமித்தமாக, என் பேச்சு நிமித்தமாக ஆண்டரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளத்தக்கதாக வருகிற ஒரு மனுஷனுக்கு இடையூறாய் இருந்திருப்பேயானால் அது ஒரு கொலைபாதகத்தின் கொலை. எனவே அது நிமித்தமாக என் கைகள் விரல்கள் இரத்த கரையோடு இருக்கிறதுன்னு சொன்னார். சிலுவைக்கு முன்னதாக வந்த ஆண்டவரே, இந்த கரைகள் நீங்கத்தக்கதாக என்னை முற்றுமாய் மாற்றுங்கள் என்று சொன்னால் மாற்றேன். ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, நல்லா கேட்டுங்க. சில நேரம் ஆண்டவர் ஏன் உடனே பதில் கொடுக்கிறார்? இல்ல உடனே அடிச்சிடலாமே அப்படின்னு. இப்ப ராஜா என்ன செஞ்சிருக்கலாம்? உடனே என்ன செஞ்சிருக்கா? தாவீது என்ன செஞ்சிருக்கலாம்? தாவீது ராஜா என்ன செஞ்சிருக்கலாம்? அப்ப நேரம் யோவாப் ஒரே போட்டுருக்கலாம். போட்டுட்டு பேசாம போ, அவன் என் கூட வந்தான், ஒரு ஒப்பந்தத்துக்கு நீ அவனை கெடுத்துட்டியா அப்படி சொல்லியிருக்கலாம் தானே. வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க வாசிங்க. அதான் செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரர் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதானத்தின் காலத்திலே யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தி வடிய விட்டானே. என்ன சமாதான காலம்? 6ஆம் வசனம் வாசிக்க. சரி, இப்ப தாவீது ராஜா மரிக்கிற காலத்துல சாலமோனை கூப்பிடுறாரு, மகனே இங்க வாப்பா, உனக்கு நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகளை நான் வைத்துட்டு போகிறேன். அதுல யோவாப் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னிலும் நீதிமானாய் இருந்த 2 பேரை கொலை செய்தான். கொலை செய்து சமாதானத்தின் காலம், கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யத்தக்கதான அந்த காலத்தை போல தாவீதோடு கூட அப்பனேர் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட காலம். அது சமாதானத்தின் காலத்தில் ஒரு யுத்தத்தின் இரத்தத்தை நீ சிந்தி உன் விரல்களிலும் உன் கைகளிலும் உன் வஸ்திரத்திலும் உன் பாதரட்சியிலும் நீ போட்டுட்டப்பா என்று சொல்லி அன்றைக்கே கதையை முடிக்காதபடிக்கு அத்தனையும் தன் மகனாகிய சாலமோன் இடத்துல சொல்லுகிறான். யோவாப் இப்படியெல்லாம் செய்தானப்பா, ஆனா நீ என்ன செய்யணும் சொன்னா, அந்த நரைமயிர் சமாதானத்தோடு கூட பூமியில இறங்க விடாத சொன்னானா இல்லையா? இன்னைக்கு நாம செய்யறதுக்கு உடனே கர்த்தர் தண்டனை கொடுக்கறது இல்ல, தண்டனை கொடுக்கறது சந்தோஷம். என்னைக்கு தெரியுமா தண்டனை கொடுப்பார்? இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்ன தெரியும்? எப்படி தெரியுமா? களைகளையும் பயிரையும் சேர்த்து வளர விடு, அறுவடை நேரம் என்று ஒன்று இருக்கிறது, அப்பொழுது நான் முடிவெடுப்பேன். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. யோவாப் என்ன செய்யறான்? ராஜா வீட்டுக்கு போவானா இல்லையா?
செஞ்சு நடந்து முடிஞ்சாலும் என்னது, யோவாப் ராஜா சாகு வரைக்கும் ராஜா வீட்டுக்கு போவான், ராஜா கூட பேசுவான், ராஜா வீட்டில் டீ குடிப்பான், சாப்பிடுவான், இருப்பான், எல்லாம் நடக்குது. ஆனால் ராஜா மௌனமாக இருந்தார். எது வரைக்கும் மௌனமாக இருந்தார் தெரியுமா? தான் இறங்க வரைக்கும் மௌனமாக இருந்தார். சொல்கிறார், இவன் தலைமயிறு இறங்கக்கூடாது, சமாதானத்தோடு கூட. கிறிஸ்து இன்றைக்கு அதுதான் பொறுமையா இருக்கிறார். எப்ப தெரியுமா? நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வருகிறது, அந்த நாளிலே உன்னை கவனித்துக் கொள்வேன். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, துர்க்கிரியைக்கு தண்டனை சீக்கிரத்திலே வராதனாலே மனுபுத்திரருடைய இருதயம் தங்களுக்குள்ளே துணிகரம் கொண்டது போல ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்படி வரக்கூடாது. ஏன் தெரியுமா? நமக்கு சத்தியம் தெரியும். கர்த்தர் ஒரு நாளே நியாயம் விசாரிப்பாரு. நியாயம் விசாரிக்கும் பொழுது என் நிலைமை எப்படி போயிடுமோ என்று சொல்லி ஒரு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளை கரைப்படாதபடிக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வானாக. அவங்க தான் ஸ்திரீகள். ஏன்னா அருவருப்புகளுக்கு தாயவள் ஸ்திரீ. அந்த யாரு? அருவருப்பு. இந்த அருவருப்பை நடப்பிக்கிறவள் யார்? பிசாசு, அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதா? இரத்தத்தை சிந்துகிறதுக்கு ஏதுவான ஒரு காரியம் இருக்கிறதா? ஒரு ஜாக்கிரதை. இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க சபைக்கு போறோம், ஆண்டவரோடு இருக்கிறோம், கர்த்தரை பாடுகிறோம், துதிக்கிறோம், நல்லது, எல்லாம் நல்லது. ஆண்டு பேசாம இருக்காரு. எது தெரியுமா? டைம் இருக்கு, டைம் இருக்கு. எனக்கும் டைம் இருக்கு, உங்களுக்கும் டைம் இருக்கு, எல்லாருக்கும் டைம் வச்சிருக்காரு. எப்ப தெரியுமா? அறுவடையின் நேரம். அதை ஒவ்வொருவரும் மனதில் பதிஞ்சு வச்சுக்கணுங்க. அந்த நேரத்தில் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஜீவ புஸ்தகத்தில் அவன் கிரியின்படி அவன் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது என் கிரி எப்படி இருந்து நான் எங்கே நியாயம் தீர்க்கப்படுவேன், இந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம அதுதானே துணிக்கிறோம் இல்லையா? ஏன்னா ஒன்றும் நடக்கிறது இல்லை தானே. ஒன்றும் நடக்கலாம், பயம் இல்லாமல் எல்லாம் செய்யலாம். பயத்தோடு நடக்கத்தோடும் கூட ஆண்டரை பின்பற்றுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப அடுத்தது என்னது கரப்படுத்துறாங்க அப்படின்னா, பொய்யை பேசி நியாயக்கேட்டை செய்து தங்களை, அப்படிதானே இருக்கு வசனம்? அப்படியா இருக்கு? பொய்ய பேசி, பொய் பேசி, பொய் பேசி, பொய் பேசி, தேவைக்கும் பேசி, தேவைக்கு இல்லாதக்கும் பேசி, எத்தனையோ பொய்ய பேசி அதில் நியாயக்கேட்டான காரியத்தை செய்து நீதிமான்களாய் நம்மை காட்ட முற்படக்கூடாது. நம்மை கரைப்படுத்தி கொண்டோம். அதான் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்ன வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க, ஜெபம். நாவு நெருப்புத்தான், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துமாம். இந்த நாவு முழு சரீரத்தையும் கரைப்படுத்துமாம். இது அக்கினி போன்றது. ஒரு நெருப்பு குச்சினால ஒரு காட்டேன செஞ்சிடலாம், கொளுத்திடலாம். இது எங்கேயும் தேவையில்லாத போய் ஒரு வார்த்தை சொல்லி காட்ட போல கொளுத்தி விட்டுரும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, தீமையானவைகளை பேசுகிறது, தீமையான காரியங்களை சொல்லுகிறது. இந்த நாவை கர்த்தர் நமக்கு கொடுத்ததன் ஒரே ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்காக. எனவே தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த நாவாக நம்முடைய நாவு காணப்பட வேண்டும். எனவே தான் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயருடைய புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம், உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி. எப்பொழுது இந்த நாவு பரிசுத்தமாக இருக்கணும். இந்த நாவை வில்லை போல வரைந்து பட்டயத்தை போல கூர்மையாக்கி வேதத்தில் இருக்குது. எய்கிறதுக்கு நம்முடைய நாவு இருக்கக்கூடாது. நம்முடைய நாவு நன்மையானவைகளை பேசணும். நாவினாலே கரைப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு சீரழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நாவு. இந்த நாவினாலே நம்மை கரப்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த அருவருப்புகளுக்கு தாயானவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், கரைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக நம்முடைய உள்ளத்திலிருந்து இதை நீ சொல்லு, அதை பேசு, இப்படி செய் அப்படின்னு சொல்லும் பொழுது, துணிகரமாக நாம் பேசும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்மை நாம் கரைப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரையற்ற ஒரு மனவாட்டியை தேடித்தான் வருகிறார். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா தெரியும். கரை, திரை, பிழை முதலானவைகள் இல்லாத மகிமையான ஒரு
சபையை தேர்ந்தெடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய வானிலை அது சீக்கிரத்திலே வரப்போகிறார். எனவே யாக்கோபு 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது, கரைபடாதபடிக்கு, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்குமா? சுத்தமான பக்தி. ஆண்டவரை தேடி வர்றோம், ஆண்டவரோட பேசுகிறோம், ஆண்டவரை நடக்கிறோம், நம்மளை பாதுகாத்துக்கணுங்க. இந்த உலகத்தால் கரைப்படுத்தப்படாதபடிக்கு, உலகம் என்கிற அந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஆவியினாலே கரைப்படுத்தாதபடிக்கு, அருவருப்புகளினாலே நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு, சகோதரர்களுக்கு விரோதமான காரியத்தினால் நம்மை கரைப்படுத்தக்கூடாதபடிக்கு, பழி வாங்குகிற சுபாவங்கள், பொய்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே கரைதிரை பிழையற்ற ஒரு மகிமையான ஒரு சபையை நீர் எடுத்துக்கொள்ள வருகிற ஆண்டவரே, அந்த மகிமையான சபையின் மனவாட்டியாக என்னை நீர் மாற்றும் ஆண்டவரே. என்னை அதுக்காக தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அவருக்கு முன்பதாக இருப்பார்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்களுக்கு சிங்காசனத்தில் ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்துக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. இந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும் மற்றவர்களை போல் அல்லாதபடிக்கு கிறிஸ்துவை போல் நான் ஜீவித்து இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து ஜெயமாக மணவாளனோடு கூட சேரத்தக்கதாக என்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சி நமக்கு வேண்டும். இன்றைக்கு நல்லா கேட்டீங்க, ஒரு யோவாப் என்ன செய்தான் என்று சொன்னால் அப்பனேரை கொலை செய்தான். தாவீது ராஜா ஒரு வார்த்தையும் பேசல. சமாதானத்தின் காலத்தில் யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தினப்பா, ஆனால் ஓம் வீட்டில் நடக்கிறது இப்படி தான் நடக்கும். பொல்லு உண்டிக்கிட்டு நடப்பான் கிழமை, இப்படியெல்லாம் காரியம் சொன்னான். ஆனால் அவனை பதவியை விட்டு விலக்கல. நீ போ, நான் பெனாயாவை எடுக்கிறேன்னு சொல்லலை, போ, ஒன்றுமே சொல்லலை. நீ இரு, நீ அடிக்கடி வீட்டுக்கு வா, நீ என்கிட்ட பேசு, எல்லாம் சாப்பிடு, போ, எல்லாம் செய், எல்லா அதிகாரமும் எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுப்பாரு. எது வரைக்கும் தெரியுமா? ரெண்டையும் சேர்த்து வளர விடு. நல்லா கவனிச்சிங்க, ரெண்டையும் சேர்த்து வளர விடு. ஒரு நாள் வரும், அறுப்பின் காலம் வரும், காளைகள் வேறையாகும், மணிகள் வேறையாகும். இன்றைக்கு தேவச்சனமே, இன்றைக்கு செய்தியை கேட்குற கற்றுட்டு இன்றைக்கி மணியாக மாறுறதுக்கு கற்றுக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி ராத்திரி வேலை மணியாக மாறுறதுக்கு ஒப்பு கொடுங்க. நான் கலையோடு கூட சேர்ந்து, ஐயோ இதெல்லாம் நான் செஞ்சேன், அதெல்லாம் செஞ்சு கத்துற எனக்கு ஒன்றுமே. அதில் வேற சிலர் சொல்லுவாங்க, கத்துற இதில் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இந்த எலேசியாரை நினைக்கும் போது தான் ஒருத்தர் சொன்னார், எலேசியாரை போல் என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னார். அவரை அனுப்பின காரியம் எவ்வளோ பெரிய பாதகமான காரியம் இப்போ எனக்கு தெரியுது. இன்றைக்கி தேவ ஜனம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசி நாட்களில் வந்திருக்கிறீங்க. எல்லாத்தையும் காதில் போட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறதில்ல. சத்திய வேதம் என்ன சொல்லுது அது மட்டும் நீங்கள் யோசிக்கணும். அதன்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி கேளுங்க, ஆண்டவரே நான் எங்கேயாவது கரைப்படுத்திருக்கேனா? ஒரு வஸ்தி ராஜ மேன்மையை இழந்து போகிறதுக்கு ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலை. வேதம் சொல்கிறது, இவைகளெல்லாம் என் கரம் சிருஷ்டித்தது, ஆனால் என் வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவனை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 64, 66 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எல்லோரும் நம்ம கொஞ்சம் எழுந்திருப்போம். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் உங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் வஸ்தி மாதிரி இருக்கக்கூடாது, ஆண்டவரே ஒரு எஸ்தரை போல என்னை மாற்றுங்க. ராஜா தன் கிரீடத்தை என் மேலே வைக்கட்டும். அந்த கிரீடத்தை வைத்து நீ தான் எனக்கு மனவாட்டி, நீ தான் ராஜஸ்திரி அப்படின்னு சொல்லட்டும். இன்றைக்கி ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறதுல அதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி கனப்படுத்துறதுக்கு தக்கதான இருதயத்தை கற்றுக் கொடுப்பாராக. பழி வாங்கிறது வேணாங்க. ஒரு கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. இந்த நான் அன்றைக்கி பார்த்தேன், என்ன போட்டிருக்குன்னா,